உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள். உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள். எதுவும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். எப்போதுமே யதார்த்தமாக இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 தலைமுறையின் ஏழ்மை ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் கல்வி. கல்வி மட்டும்தான். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. எல்லாம் கிடைக்கும்னு அடிமையாய் வாழ்றதை விட எதுவும் வேண்டாம்னு திமிரா வாழ்ந்துட்டு போகலாம். உங்கள் வளர்ச்சி நீங்கள் இப்போது இருக்கும் உயரத்தை வைத்து அல்ல, எவ்வளவு அடி ஆழத்தில் இருந்து வந்துள்ளீர்கள் என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. திருந்தி வாழும் அளவிற்கு யாரும் கெட்டவனும் இல்லை, திருத்தும் அளவிற்கு இங்கு யாரும் நல்லவர்களும் இல்லை. உங்களின் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள துணியாவிட்டால் உங்கள் லட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. உங்களை ஏன் தவறாக நடத்தினோம் என்று சிலர் வருத்தப்படும் வகையில் நீங்கள் வாழும் காலம் வரும். காத்திருங்கள். அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள். அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. பாதைகளில் தடைகள் இருந்தால் தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்துவிட்டும் செல்லலாம். இரும்பை போல ஆர்வம் வழிநடத்தும் போதுதான் ஆச்சரியம் தரும் அதிசயங்கள் நிகழ்கிறது. பிரகாசித்து கொண்டே இருங்கள். உங்கள் வளர்ச்சியை வெறுப்பவர்களின் கண்களில் இருளாகும் வரையில். யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேணாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். நல்லவனாயிரு, ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. நல்லவனை உலகம் மதிப்பதில்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. வாய்ப்பு என்பது வடை மாதிரி, நாம தான் காக்கா போல தூக்கணும். பீட்சா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்கக்கூடாது. நினைவுகள் தூசியாக பின்னால் எழுந்தாலும் ஓடுகிற குதிரை அதன் பார்வையை பின்னால் திருப்புவதில்லை. எட்டுவதில் சிரமம் இருந்தால் இலக்கை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதை நோக்கி உங்கள் செயல்பாடுகளை வேகப்படுத்துங்கள். இலக்கு உங்கள் வசம் வந்தே தீரும். நீங்கள்தான் எப்பொழுதும் சரியானவர் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ராணியாக யாரும் பிறப்பதில்லை, அவளை சொந்தமாக உருவாக்கப்படுகிறாள்.